சத்தியுடி சமையல். சத்தியுடி சமையல்ங்க இன்னைக்கு பீட்ரூட் அல்வா செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு தேவையான பொருளுங்க வந்து பீட்ரூட்டுங்க, சீவி வச்சுருக்கேங்க. இதை அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. இது சர்க்கரைங்க. 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப்பு சர்க்கரைங்க. பாருங்கள், முந்திரி, பாதாம், பிஸ்தா, இது வந்து ஏலக்காங்க பொடிச்சு வச்சுருக்குங்க. இது வந்து நெய்யுங்க, தேவையான அளவுங்க நெய்யுங்க. பாருங்கள், தேவையான அளவு நெய்யுங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள்கள். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டுங்க இதை அரைச்சி எடுத்துடலாங்க. இதை அரைச்சி எடுத்துங்க. இது ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க. ஜூஸ் புழிஞ்சு அதில் போட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை எல்லாம் போட்டு அதில் வாங்க இதை அரைச்சிடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 கப்புக்கு ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் பாய் தண்ணி அப்புறம் ஊற்றிக்கலாம். ஆச்சுங்க, வடிகட்டிக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கலக்கும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கிறத ஜூஸ் எல்லாம் இறங்கிக்கிருமில்லங்க, அதனால் போட்டு கலக்கி வடிகட்டிக்கலாங்க. இது வெறும் சக்கை தாங்க, இதை தூக்கி போட்டுடலாங்க. இதில் டீ வடிகட்டியால் இதில் கொஞ்சம் வடிகட்டிக்கலாங்க. அது கொஞ்சம் பெரிய கண்ணாக இருந்ததுனால இருக்குமேன்ட்டு தான் அது சின்ன இதில் வடிகட்டுறேங்க. அது வந்து அப்படியே இருந்ததுன்னு வைங்க, திப்பி திப்பியாங்க அல்வா வந்து திப்பி திப்பியாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு கொட்டிக்கிறேங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. பாருங்கங்க, இன்னொரு 1/2 கப்பு ஊற்றிக்கிறேங்க. 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, 1/2 கப்பு தண்ணிங்க, 2 கப்பு சர்க்கரைங்க. அப்புறம் பீட்ரூட் ஜூஸு 2 கப்புங்க. சரிங்க, அடுப்பத்தை வைக்கலாங்க. சர்க்கரையை போட்டு சரிங்க, இந்த சர்க்கரையை போட்டுக்கிறேங்க. பாருங்க, இன்னொரு கப்பு சர்க்கரைங்க, 2 கப்பு சர்க்கரைங்க, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 கப்பு பீட்ரூட் ஜூஸுங்க, 2 கப்பு சர்க்கரைங்க. பாருங்க, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தூக்கி அதில் ஊற்றலாங்க. சர்க்கரை வந்து கரைஞ்சிருச்சு. பாருங்க, ஊற்றிடலாங்க. ஊற்றி இப்படி கலக்கி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, கை விடக்கூடாது. கொஞ்சம் அடுப்பு பெருசாகவும் வச்சுக்கலாம், கம்மியாகவும் வச்சுக்கலாம். ஒரே முட்டை பெருசாக வைக்கக்கூடாதுங்க. அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சு அப்படியே கிண்டிக்கலாங்க. கெட்டி ஆன விட்டு கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணிக்கணும். பாருங்கங்க, இறுகிக்கிட்டு வந்துருச்சு பாருங்க. கம்மியாக தான் வச்சுருக்கேன் அடுப்பு. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம கம்மியாகவே வச்சுக்கிறோனுங்க. பாருங்கங்க, இப்போ கைவிடாமல் கிண்டணுங்க, கம்மியாக வச்சுக்கிறோனுங்க. இறுகி வந்துருச்சுங்க. இனி வந்து அது பாருங்கள், அதை போடுறதுகளை அப்படியே போட்டுக்கலாங்க. பாருங்கங்க, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூனு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா உப்பு இருந்தால் கொஞ்சம் அது தூக்கலாக இருக்கும் இனிப்புக்கு. ஒரு பிஞ்சு தாங்க போட்டிருக்கேன்.
1 ஸ்பூனு நெய் போடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இன்னொரு ஸ்பூன் போடலாங்க. இப்படியே கிண்ட போட்டுட்டு இருந்தோம்னா அப்படியே அல்வா வந்து உள்ளே இழுத்துக்கிறோங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யெல்லாம் நிறைய ஊற்ற வேண்டியது இல்லைங்க. கம்மியாக ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இன்னொரு ஸ்பூன் போடலாங்க. அதிகமாகவும் போடலாம், கம்மியாகவும் போடலாம். அதிகமாக போட்டால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுடலாங்க. நான் வந்து முந்திரி 2 உடைச்சி வச்சுருக்கேங்க. வறுக்கலைங்க நெய்யில். ஏன்னா இப்போ நெய்யோடு தானங்க வேகுது, அதனால நான் நெய்யில் வறுக்கலைங்க. வறுக்காமல் போடுறேங்க. பாருங்க, ஒரு அளவுக்கு வெந்துட்டு வந்துருச்சுங்க. கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க. பீட்ரூட் அல்வா சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இது மாதிரி இந்த தீபாவளிக்கெல்லாம் செஞ்சு பாருங்கங்க. கடையில் வாங்காமல். நம்ம பாருங்கள், ஃபுட் கலரே இல்லைங்க. பீட்ரூட்டில் கலர் கிடைக்குதுங்களா, அதனால் உங்களுக்கு ஃபுட் கலர்லாம் போட வேண்டாம். நல்லா இயற்கையான முறையில் செஞ்சு நம்மளே தீபாவளிக்கு செஞ்சு கொண்டாடலாங்க. இடையிலையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த கொஞ்சம் திக்கு ஆனதும் நீங்கள் அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கிறோனுங்க. அதிகத்தில் வைக்கக்கூடாதுங்க. பாருங்க, இன்னும் 1 ஸ்பூன் போடுறேங்க. இதோட 5வது ஸ்பூனுங்க. போதுங்க, 5 ஸ்பூன் போட்டாச்சுங்க. பாருங்க, கொஞ்சம் வந்து பாதாம் போடுறேங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இறக்கி ட்ரையில் வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுருக்குங்க. இப்போ வந்து அதில் கொட்டிடலாங்க. இனி வந்து இதில் கொட்டி வச்சிடலாங்க. வச்சுட்டு கிண்டி அதில் கொட்டிடுங்க. லேட் பண்ணாமல். நல்லா வெந்துருச்சுங்க. இனி வந்து இறக்கி கொட்டிடலாம். பாருங்க, கொட்டுருங்க. பாருங்க, கொஞ்சம் பிஸ்தா போடுறேங்க. அது வந்து நிறைய போடும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் கடிபடுங்க. நல்லா இருக்குங்க சாப்பிட. அதனால கொஞ்சம் அதை வந்து நல்லா நச்சுட்டுங்க சேர்த்துக்கிறேங்க. இதுங்க ஒரு 2 மணி நேரம் வந்து காயணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா கட் பண்ண முடியுங்க. அதனால 2 மணி நேரம் கழித்து இதை கட் பண்ணலாங்க. அப்போ பார்க்கலாங்க. பாருங்க, நீங்கள் அல்வாவை வெட்டிடலாங்க. பீஸ் போட்டுடலாங்க. வாங்க வெட்டுறதை பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா அழகாக வந்திருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும்
சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஃபுட் கலர்லாம் சேர்க்கலைங்க. ஏன்னா இயற்கையான மறுபடி பீட்ரூட் அல்வாங்க. பாருங்கங்க, சூப்பரான அல்வா செஞ்சாச்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. நெய்யெல்லாம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கு, அதிகம்லாம் இல்லைங்க. எல்லோரும் சாப்பிட்லாம். ஃபுட் கலர்லாம் போடலைங்க. பீட்ரூட் அல்வாங்க. சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.